மதியம் மாத்திரை சாப்பிட்டலா? இல்ல. சாப்பிடல. முதல்ல மாத்திரை கொடுத்து படுக்க வை. போய் படு. போ. வாமா. பாட்டி, அந்த வைதேகி என்னாச்சு? ஏன் இன்னும் அவ வரவே இல்ல? வருவாடி. அவ போயிட்டு 2 நாள்ல வரேன்னு சொன்னா. அப்படி பார்த்தா வந்திருக்கணும். ஏன் இன்னும் வரல? பிரியா, அவ வருவா. வைதேகி வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. நீ போய் ரெஸ்ட் எடு. கண்டிப்பா கூப்பிடணும். கூப்பிடுறேன் கண்ணம்மா. அம்மா, நீங்க கூட்டிட்டு போங்க. சரி வா. போ. டாக்டர், எந்த வைதேகி? அது ஒரு பெரிய கதைம்மா. தாய் இல்லைங்கிற ஒரு ஆசிரமத்திலேருந்து வைதேகின்ற ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு. அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிஞ்சவங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கிறதா. ஒரு நாள் நம்ம டாக்டர் அவினாஷ் கூட கூட இருந்திருக்கா. ஒரு நாள் அவளை காணோன்னு கமிஷனர் வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அப்ப கமிஷனர் வீட்லயே கமிஷனருக்கே தெரியாம இருந்திருக்கா. இது எல்லாத்தையும் விட என் வீட்டுக்கே நான் இல்லாத போது வந்துட்டு போயிருக்கா. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா அர்ச்சனா, ஆனா எல்லாமே உண்மை. டாக்டர், நீங்க சொல்ற ஆசிரமத்துக்கு போய் நானும் ஆனந்தம் அந்த குழந்தைய பார்த்திருக்கோம். ரியலி? எஸ் டாக்டர். நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனந்த் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணோன்னு என்னை அங்கதான் கூட்டிட்டு போனாரு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அப்போ அங்க நான் பார்த்த குழந்தை தான் வைதேகி. உண்மையை சொல்லணும்னா அடிக்கடி அபார்ஷன் ஆயிட்டு இருந்த எனக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்த பிறகுதான் இந்த குழந்தையே நின்னுச்சு. அந்த வகையில நான் அந்த குழந்தை மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அந்த குழந்தை எப்படியாவது கிடைக்கணும்னு நானும் மனப்பூர்வமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் டாக்டர். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். டாக்டர், சொல்லுங்க. அந்த வைதேகியை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா எனக்கும் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். நீங்க புறப்படுங்க. வாங்க. வர மேடம். சரி. உங்கள் பின்மண்டல பலமாக அடிபட்டதுன்னு சொன்னீங்களே? ஆமாம் டாக்டர். சுமார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எப்படியும் ஒரு 10-12 வருஷம் இருக்கும் டாக்டர். ஓ அப்படியா? சரி, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? அப்போ எது டாக்டர் அந்த வசதி? அடிப்பட்ட அன்னைக்கு ஏதோ எங்கள் அப்பா எங்கள் ஊரில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவங்களும் பார்த்துட்டு ஊசியெல்லாம் போட்டு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் காட்ட சொன்னாங்க. போய் காட்டினீங்களா? எங்கே டாக்டர், அந்த ஊசி போட்ட கொஞ்ச நாள்லயே வலியெல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி எங்கே போகிறது? அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர்லேருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப தூரம் போகணும். அப்போவே பஸ் சார்ஜ் 60 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனால என்ன எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போகல. ஏன் டாக்டர், அதனால எதுவும் பிரச்சனையா? சின்ன வயசுலேயே தலையில் அடிபட்டு அது சரியாக கவனிக்காதனால தலையிலேருந்து கழுத்துக்கு வந்து கை காலுக்கு வர நரம்பு சுருண்டுருக்கு. அதை மெடிக்கலி நாங்கள் நியூரோ டிஸார்டர்னு சொல்லுவோம். அதனால தான் உங்கள் கைகளில் அளவுக்கு அதிகமாக நடுக்கம் இருக்குது. இப்போ சரி பண்ண முடியாதுங்களா? அடிபட்டு ரொம்ப வருஷம் ஆனதுனால இப்போ உடனே குணப்படுத்த முடியாது. ஆனால் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக குணம் பண்ணிடலாம். அல்ஃபோன்ஸ், நான் உங்களுக்கு சில மாத்திரைகள் எழுதி தரேன். ஓகே சார். அதை கரெக்டாக சாப்பிடுங்க. சரி சார். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு யோசிப்போம். ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? யா கம் இன். டாக்டர், என்ன சிஸ்டர் இவ்வளோ அவசரமாக வரீங்க? ஒரு டெலிவரியில் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. ஏன் நம்ம கைனாலஜிஸ்ட் அம்மா வரலீங்களா? அட்மிட் ஆயிருக்கிறது அவங்களோட பேஷண்ட் தான். நைட் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. காலையில் தான் அவங்களுக்கு பெயின் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட பெயின் சீக்கிரமாகவே வந்துடுச்சு. அதனால டாக்டர் ரமாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு டியூட்டி டாக்டர் லேபர் வார்டுக்கு போய் டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி. பட் டாக்டர் ரமா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னோம்.
அவங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன், எனி எமர்ஜென்சிங்கிறதுனால டாக்டர் அவினாஷ் சார் கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு அவங்க சொன்னாங்க டாக்டர். அப்படியா? சரி, என்ன காம்ப்ளிகேஷன்? டெலிவரியில் தலை பொசிஷன் சரியாக திரும்பாமல் கால் வெளியே வந்திருக்கு டாக்டர். அதான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அந்த குழந்தையோட காலில் நல்லா வலிக்கிற மாதிரி சுண்டி விடுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை கால் உள்ள எடுத்துக்கும். ஓகே டாக்டர். ஓகே. எப்படி டாக்டர் அந்த ஐடியா கொடுத்தீங்க? அது ஒன்றும் இல்லை, காலேஜ் படிக்கும்போது இதே மாதிரி ஒரு கேஸ் வந்தது ஞாபகம் வந்தது. அதை இப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க, அதான் ஓகே சொல்லுங்கள். சரி டாக்டர். சரி, இந்த மாத்திரையை ஒரு வாரம் கண்டினியூ பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பாருங்கள், என்ன பண்ணலான்ற சொல்கிறேன். தேங்க்யூ. ஹலோ சார், நான் மெட்டர்னிட்டி வார்ட்லேருந்து நர்ஸ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சிஸ்டர். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பேபியோட காலில் ஒரு சுண்டு சுண்டுனேன். உடனே அது ஆட்டோமேட்டிக்காக காலை உள்ளே இழுத்துக்குச்சு. அப்புறம் தானா தலை கீழ் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஈஸியாக நார்மல் டெலிவரியும் ஆயிடுச்சு. ஓ குட். இப்போ மதரும் பேபியும் நல்லா இருக்காங்க டாக்டர். இதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் டாக்டர். ஓகே, தேங்க்யூ. டாக்டர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. அப்புறமா உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ், எல்லாம் அவங்க டியூட்டி பாருங்கள், சரியா? ஓகே டாக்டர். சிஸ்டர், நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. கமேன். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என் பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் சார். கொடுங்க. எல்லாம் சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இனிமே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரி, நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். சரிங்க சார். அதை மட்டும் சாப்பிட சொல்லுங்க. ஓகே சார். என்ன வயசு அவங்களுக்கு? 28 சார். இந்த மாத்திரை சாப்பிட்றது மட்டும் இல்லாம படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்கணும். அப்புறம் தினமும் ½ அன் அவர் மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போகணும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை சலிக்காம செய்ய சொல்லுங்க. சரிங்க சார். வரேன் டாக்டர். ஹலோ சார், உங்களை பார்க்க ஆர்எஸ் ஃபர்னிச்சர்லேருந்து வந்திருக்காங்க. சரி, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே. எஸ், கம் இன். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க சார். டிபி ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சங்கர் அனுப்பிச்சு வச்சாரு. ஓ, ஆமா 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 ஆமா, மறந்து போயிட்டேன். நான் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் இருந்த ஃபர்னிச்சர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் எங்கே வாங்கினீங்கன்னு விசாரித்தேன். அவர் உங்கள் கடையை பற்றி சொல்லி நானே ஆள் அனுப்பி விடுறேன்னு சொன்னார். அவர் மறந்துருப்பான்னு நினச்சேன். ஆனால் பாருங்க, நான் தான் மறந்துட்டேன். ஓகே, அவர் இப்படி ஞாபகமாக ஆள் அனுப்புவார்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, உங்கள் கம்பெனியோட கேட்டலாக் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா? குட். தேங்க்யூ சார். சார், டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னால் எந்தெந்த ஃபர்னிச்சர் வேணும்னு தீர்மானமாக சொல்ல முடியல. எதுக்கும் ஒய்ஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இருங்க, அவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்படி ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்டே போய் காட்டுங்க. அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. ஹலோ. ஹலோ. என்ன சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை அர்ச்சனா. நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, நம்ம வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு சொன்னேன்ல, ஆள் அனுப்புகிறேன். கேட்லாக் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன். ஐயோ இல்லைங்க, நான் வெளியே போயிட்டு இருக்கேன்.
இத இன்னொரு நாள் வச்சுக்கலாம். வெளியே வா. எங்க? ஜோசியர் கிட்ட போறேன். நீ ஜோசியர் கிட்ட போறியா? ஏன்? அத்தைதான் அன்னைக்கு போயிட்டு வந்து உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு ஜோசியர் சொன்னதா சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அர்ச்சனா? அது எனக்கு என்னமோ நானே போய் பார்த்து அவர்கிட்ட என் ஜாதகத்தை காட்டி அவரு எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி என்ன சொல்றாருன்னு என் காதால கேட்கணும்னு தோணுது. அதனால நானே போலான்னு ஜோசியர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அதனால தான் போயிட்டு இருக்கேன். அர்ச்சனா, அதெல்லாம் வேண்டாம். நீ ஜோசியர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இன்னைக்கு போயே தீருவேன். சரி, போன வைக்கட்டுமா? நோ நோ நோ, வெயிட் லிசன். அர்ச்சனா, நீ இவ்ளோ ஆர்வமா இருக்கும்போது எனக்கும் அந்த ஜோசியர் கிட்ட போய் என்ன சொல்றாருன்னு கேட்கணும் போல இருக்கு. அதனால நானும் உன் கூட வரேன். அப்படியா? ஓ மை காட். அந்த ஜோசியர் கூட தம்பதி சகிதமா வந்தா சிறப்பா இருக்கும்னு தான் சொன்னாரு. எங்க உங்களை கூப்பிட்டா வருவீங்களோ மாட்டீங்களோன்னு தான் நானே போலான்னு புறப்பட்டேன். சரி, பரவாயில்ல. நீ ஒன்று பண்ணு. நாம ரெகுலராக போவோமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அங்கே வெயிட் பண்ண. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடலாம். ஓகே? சரிங்க, அப்ப நான் வச்சிரவா? ம். சார், நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. நானே உங்களை கூப்பிட்றேன். ஓகே சார். தேங்க்யூ. அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே. ஹலோ. என்னத்த, உங்கள் பொண்ணு கிளம்பிட்டாளா? ஆமா மாப்ள, நாங்க எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தோம். ஆனா அவ அதையெல்லாம் கேட்காம கிளம்பிட்டா. ஏய், பேசிட்டு இருக்கலடி. ஆமா மாமா, இது விஷயமா நானும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள சரி அனிதா, நான் நேராக போய் பார்த்துக்கிறேன். ஓகே. ஏய், நான் தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? ஹலோ, படிக்கணும். இடத்த காலி பண்ணுமா. போமா. சிவா. இந்தப்பா. சில்லறை கொடுப்பா. இந்தாம்மா. அம்மா போலாமாம்மா? போலாமா? அம்மா, என்ன வாங்கணும் இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க? வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கம்மா. சொல்றேன்ல, வா. ஏமா, நீ எப்படிங்க? நான் இன்னும் என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கல ஆண்டி. அப்ப நீ இன்னும் ஆசிரமத்துக்குள்ளே போகலையா? வைதேகி, நான் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். நீ வரியா? வா வா வா. அங்க போலாமா? இங்கே தானே வர சொல்லியிருந்தோம். இன்னும் அர்ச்சனாவை காணுமே. ஐ பொம்மை.
வைதேகி அம்மா இது இருக்குமா, உங்களுக்கு வேற என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்கம்மா. சரி வைதேகி என்னம்மா இங்கதானே நின்னுட்டு இருந்தா? வைதேகி எங்க? வைதேகி ஹே பாத்து பாத்து. அங்கிள் ஹாய் வைதேகி. ஆமா நீ எப்படி இங்க? நான் என் ஃப்ரெண்டு கவிதாவை தேடி வந்தேன். அப்ப நீ இன்னும் ஆசிரமத்துக்கு போய் சேரலையா? எப்படி அங்கிள் கவிதா இல்லாம போக முடியும்? கவிதாவை அப்புறமா போய் கண்டுபிடிக்கலாம், அதுக்குள்ள நீ ஆசிரமத்துக்கு போய் சேரணும். இல்ல அங்கிள் கவிதா இல்லாம. அங்கிள் சொல்றத கேட்கணும். நீ இந்த மாதிரி வெளியே சுத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. சரி அங்கிள். சரி, நான் உன்னை ஆசிரமத்துல கொண்டு போய் டிராப் பண்றேன், ஓகேவா? இருங்க அங்கிள், நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டிய அந்த கடை கிட்ட பார்த்தேன். அவங்க உள்ளதா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பாய் சொல்லிட்டு வந்துடுவா? இரு போலாம், நானே கூட்டிட்டு போறேன். ஹலோ அர்ச்சனா எங்க இருக்க? வந்துட்டே இருக்கீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் சொன்னல சூப்பர் மார்க்கெட், அதுக்கு எதிரில் இருக்க. சரிங்க சரிங்க, நான் வந்துடுவேன். சரி சீக்கிரமா வா. போலாமா? வைதேகி அம்மா வைதேகி அம்மா எங்கம்மா போறீங்க? அங்கிள் அங்கிள் அந்த ஆன்ட்டியே வெளியே வந்துட்டாங்க. அம்மா எங்கம்மா போறீங்க? பிரியா ஆன்ட்டி. அம்மா எங்கம்மா போறீங்க? ஐயோ டாக்டர், இவங்களுக்கு ஒன்றும் ஆகல, அடியெல்லாம் பெருசா படல. நெத்தியில மட்டும் ஒரு சின்ன காயம். கீழே விழுந்ததுல அவங்க மயக்கமாயிட்டாங்க. இப்ப மயக்கம் தெளிஞ்சிடும். சாயங்காலமா அவங்கள நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டு போலாம். டாக்டர், பாரதி அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாமா? நோ அவங்களையும் டென்ஷன் பண்ணோம். இது ஒரு சின்ன அடிதான், அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல தேவையில்லை. இப்ப கண்ணு முழிச்சிருவாங்க. அவங்க கண்ணு முழிச்சதும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலன்னு நீங்க எடுத்து சொல்லுங்க. சரி சரியா? டாக்டர். நர்ஸ் மருந்தெல்லாம் கரெக்ட் டைம் கொடுத்துருங்க. சரி.